நடிகர் விஜய் லோகேஷ் கனகராஜுடன் இணைந்து கடைசியாக லியோ என்ற படத்தை கொடுத்தார். அப்படம் செம மாஸ் வெற்றியடைய படக்குழு சென்னையில் படு பிரமாண்டமாக வெற்றி விழா எல்லாம் கொண்டாடினார்கள். இப்படத்தை தொடர்ந்து நடிகர் விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் அடுத்த படத்தில் நடிக்க தொடங்கினர். வெங்கட் பிரபு இயக்க யுவன் சங்கர் ராஜா இசையில் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க இந்த படத்தில் ஸ்னேகா, லைலா, பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், இவானா உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர். இப்படத்தில் விஜய் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இளமையான காட்சிகளில் தோன்ற இருக்கும் நிலையில் அதற்காக செலவு மட்டும் கிட்டத்தட்ட 6 கோடி என கூறப்படுகிறது. இந்த செய்தி கேட்ட ரசிகர்கள் ஒரு சில நிமிட காட்சிக்கு இத்தனை கோடியா என ஆச்சரியத்தில் உள்ளனர். இப்படத்தில் மொத்தம் 5 பாடல்கள் என ஏற்கனவே தகவல் வெளிவந்தது. இது விஜய் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையப்போகிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்நிலையில் தற்போது வெளிவந்துள்ள லேட்டஸ்ட் தகவல் என்னவென்றால் இப்படத்தில் விஜய்க்காக வெறித்தனமான ஓப்பனிங் பாடல் ஒன்றை இசையமைத்துள்ளாராம் யுவன் சங்கர் ராஜா. இந்த பாடல் வேற லெவல் என சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் வைபவ். தளபதி 68 படத்தின் ஓப்பனிங் பாடல் குறித்து வைபவ் கூறிய இந்த விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஐயா படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் நயன்தாரா. அடுத்தடுத்து கொடுத்த ஹிட் படங்களால் முன்னணி நடிகையாக வலம் வந்தார். 2 காதல் தோல்விகளால் கடுமையான விமர்சனத்தை சந்தித்தார். அவரை லேடி சூப்பர் ஸ்டார் என்றும் ரசிகர்கள் அழைக்கும் வண்ணம் திரையுலகில் தனது தரத்தை உயர்த்தினார். நானும் ரவுடிதான் படத்தில் நடித்தபோது அதன் இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்த நயன் கடந்த வருடம் திருமணம் செய்து கொண்டார். தொடர்ந்து வாடகைத்தாய் மூலம் இரட்டை ஆண் குழந்தைகளை பெற்றுக்கொண்டார். அதன்பின் சினிமா விட்டு ஒதுங்குவார் என்ற செய்திகள் பரவிய நிலையில் பாலிவுட்டிலும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். மேலும் பிசினஸிலும் பிஸியாக இருந்து வருகிறார். இந்நிலையில் தற்போது நிலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் தனது 75வது படமான அன்னபூரணி என்ற படத்தில் நடித்துள்ளார். அது வெளியாகி கலவையான விமர்சனத்தையே பெற்றிருக்கிறது. இந்நிலையில் இதனையொட்டி அவர் சமீபத்திய பேட்டியில், நான் சம்பாதித்திருக்கும் பணம் புகழ் என அனைத்துமே ரசிகர்கள் கொடுத்தது தான். ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், தயவு செய்து என்னை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்காதீர்கள். எல்லோரும் திட்டுவார்கள். விக்னேஷ் சிவனுக்காக மட்டும் தான் சமையல் செய்ய கற்றுக்கொண்டேன் என தெரிவித்துள்ளார். இந்த பேட்டி தற்போது ரசிகர்களிடையே கவனம் பெற்று வருகிறது. தமிழ் சினிமாவில் தினந்தோறும் பல சுவாரஸ்ய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி என பலரது படங்கள் தொடர்பான அப்டேட்களும், நடிகைகளின் லேட்டஸ்ட் இன்ஸ்டாகிராம் போட்டோக்கள், வீடியோக்கள் என அனைத்து அப்டேட்களையும் ஒரே இடத்தில் காணலாம். மலையாளம், தமிழ், தெலுங்கு மொழிகளில் நடித்து அசத்தி வரும் நடிகர் ஜெயராம் தனது 58வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். பொன்னியின் செல்வன் படத்தில் நம்பி கதாபாத்திரத்தில் ஜெயராம் நடித்த நிலையில் லைகா நிறுவனம் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளது. அடுத்ததாக தளபதி 68 படத்திலும் ஜெயராம் நடித்து வருகிறார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியுள்ள லால் சலாம் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகிறது. லால் சலாம் பேட்ச்வொர்க் ஷூட்டிங் கடந்த 3 தினங்களாக செஞ்சி பகுதியில் நடைபெற்றுள்ளது. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் கலந்து கொண்டதாக தகவல். தளபதி 68 படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் ஆரம்பம். சுமார் 4 வாரங்கள் அங்கே நடக்கும் என்றும் அதன் பின்னர் சென்னையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடக்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து இலங்கையில் ஷூட்டிங் தொடங்கும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. பிரசாந்த் நீல் இயக்கத்தில் பிரபாஸ், பிரித்விராஜ், ஸ்ருதிஹாசன் நடித்துள்ள சலார் படத்துக்கு சான்றிதழ் கிடைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. வரும் டிசம்பர் 22ஆம் தேதி உலகம் முழுவதும் அந்த படம் பல்வேறு மொழிகளில் வெளியாகிறது. பிக்பாஸ் தமிழ் 7 நிகழ்ச்சியின் இன்றைய எபிசோடிற்கான பிரமோக்கள் தற்போது வெளியாகியுள்ளன. வார இறுதி எபிசோடான இன்றைய தினம் நடிகர் கமல்ஹாசன் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அர்ச்சனாவை பார்த்து சொருகிடுவேன் என்று நிக்சன் கூறியது குறித்து அவர் கோபத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளார். மிக்ஜாம் புயல் குறித்து சில பிரபல நடிகர்கள் ட்வீட் கூட போடாமல் இருக்கும் நிலையில் தனது கையிருப்பில் இருந்த 2 லட்சம் ரூபாயை 20 பேருக்கு தலா 1000 ரூபாயாக முதல் கட்டமாக வழங்கிய பாலா, அடுத்ததாக அவசரத்துக்கு சீட்டு போட்டு வைத்திருந்த 3 லட்சம் ரூபாயை எடுத்தும் தற்போது அரிசி, நைட்டி, லுங்கி போன்றவற்றை வாங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்துள்ளார். ஐயா நடிகர் மதுரை மோகன் அவர்கள் இன்று காலை உடல்நலக்குறைவால் காலமானார். ஆழ்ந்த இரங்கலும் வருத்தமும். ஏறத்தாழ 40 ஆண்டுகாலமாக தமிழ் சினிமாவில் அடையாளம் காணப்படாத நடிகராக வலம் வந்தவரை முண்டாசுப்பட்டி படத்தின் மூலம் வாய்ப்பளித்த இயக்குனர் ராம்குமார் அவர்களுக்கும் என காளி வெங்கட் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். சூர்யா தற்போது சிவா இயக்கும் கங்குவா படத்தில் நடித்து வருகிறார். வரலாற்று பின்னணியில் பிரமாண்டமாக உருவாகும் இந்த படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங் வேகமாக நடைபெற்று வருகிறது. அதன்படி ஹைதராபாத், சென்னை என 2 லொகேஷனில் நடக்கும் கங்குவா ஷூட்டிங் பொங்கலுக்கு முன்னர் நிறைவு பெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கங்குவா ஷூட்டிங் முடிந்ததும் தனது அடுத்த படத்துக்கான படப்பிடிப்புக்கு ரெடியாகிவிட்டார் சூர்யா. அதன்படி சுதா கொங்கரா இயக்கும் சூர்யா 43 படத்தின் ப்ரீ புரோடக்ஷன் வேலைகள் முடிந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஜனவரியில் இப்படத்தின் ஷூட்டிங் மதுரையில் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் துல்கர் சல்மான், விஜய் வர்மா, நஸ்ரியா நசீம் ஆகியோரும் சூர்யாவுடன் நடக்கின்றனர். அதேபோல் ஜிவி பிரகாஷ் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். சூர்யா, சுதா கொங்கரா, ஜிவி பிரகாஷ் கூட்டணி சூரரை போற்று படம் மூலம் மாஸ் காட்டியிருந்தது. நேரடியாக அமேசான் பிரைம் ஓடிடியில் வெளியான இந்த படம் 6 தேசிய விருதுகளை வென்று அசத்தியதும் குறிப்பிடத்தக்கது. டெக்கான் ஏர்லைன்ஸ் கோபிநாத்தின் பயோபிக்காக சூரரை போற்று உருவானது. அதேபோல் சூர்யா 43 படத்தையும் உண்மை சம்பவத்தின் பின்னணியில் இயக்கவுள்ளார் சுதா கொங்கரா. தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தி எதிர்ப்பு போராட்டம். 1937ஆம் ஆண்டு முதல் தொடங்கிய இந்தி எதிர்ப்பு போராட்டம் பல வருடங்களாக தீவிரமாக நடைபெற்றது. அதிலும் 1965இல் மதுரையில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது.
இதனை பின்னணியாக வைத்து தான் சூர்யா 43 படம் உருவாகவுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சூர்யா 43 டைட்டிலில் புறநானூறு என ஒரு சஸ்பென்ஸ் வைத்திருந்தது படக்குழு. அதேபோல் டைட்டில் டீசரில் கலவரம் நடப்பதை போன்ற விஷுவல்ஸ் இடம்பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனால் சூர்யா 43 கதை இந்தி எதிர்ப்பு போராட்டமாக தான் இருக்கும் எனவும் இது பீரியட் ஜானர் படமாக உருவாகலாம் என்பதும் ஓரளவு உறுதியாகியுள்ளது. வாரிசு, லியோ படங்களை தொடர்ந்து தளபதி 68 இல் பிஸியாகிவிட்டார் விஜய். தளபதி 68 படத்தின் இயக்குனராக வெங்கட் பிரபு கமிட்டான போதே அதிக எதிர்பார்ப்பு எழுந்தது. விஜய் வெங்கட் பிரபு கூட்டணி முதன்முறையாக இணைவதால் தளபதி 68 படத்துக்கு ஹைப் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடன் மேலும் பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் இணைந்துள்ளனர். மைக் மோகன், டாப் ஸ்டார் பிரசாந்த், மாஸ்டர் பிரபுதேவா, ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, யோகி பாபு, பிரேம்ஜி, வைபவ் என பெரும் நட்சத்திர கூட்டணியே இணைந்துள்ளது. அதேபோல் பல வருடங்களுக்கு பிறகு விஜயுடன் யுவன் சங்கர் ராஜா கூட்டணி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய கீதை படத்துக்கு பின்னர் விஜயுடன் யுவன் இணைவது தளபதி 68 இல்தான். இது விஜய், யுவன் என இருதரப்பு ரசிகர்களையும் அதிகம் எதிர்பார்க்க வைத்துள்ளது. இந்நிலையில் தளபதி 68 ஃபர்ஸ்ட் சிங்கிள் குறித்து இப்படத்தில் நடித்து வரும் வைபவ் அப்டேட் கொடுத்துள்ளார். அவர் நடித்துள்ள ஆலம்பனா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது அவரிடம் தளபதி 68 குறித்து கேட்கப்பட்டது. முக்கியமாக இந்த படத்தில் அனிருத் இல்லாமல் யுவன் இசையமைப்பது பற்றி கேள்வி எழுந்தது. அதற்கு அவர் செம்ம அப்டேட் கொடுத்துள்ளார். தளபதி 68 படத்தில் இன்னொரு யுவன் சங்கர் ராஜாவை பார்ப்பீங்க. தளபதி 68 ஃபர்ஸ்ட் சிங்கிளில் வேற லெவலில் சம்பவம் செய்துள்ளார். இப்படி ஒரு சாங் இதுவரை கேட்டிருக்க மாட்டீங்க என கூறியுள்ளார். மேலும் நான் அந்த பாடலை கேட்டுவிட்டதாகவும் வைபவ் அப்டேட் கொடுத்துள்ளது விஜய் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் தளபதி 68 ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போது வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்க்க தொடங்கிவிட்டனர். இந்நிலையில் தளபதி 68 படப்பிடிப்பு தற்போது துருக்கியில் நடைபெற்று வருகிறது. அங்கு மொத்தம் 25 நாட்கள் வரை படப்பிடிப்பு நடைபெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புத்தாண்டு ஸ்பெஷலாக தளபதி 68 அப்டேட்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி தளபதி 68 டைட்டில், விஜய் ஃபர்ஸ்ட் லுக் ஆகியவை ஜனவரி 1ஆம் தேதி வெளியாகவுள்ளதாக சொல்லப்படுகிறது. நடிகர் தனுஷ் நடிகராக மாஸ் காட்டி வருகிறார். அடுத்தடுத்த வித்தியாசமான முயற்சிகளுக்கு மட்டுமில்லாமல் கமர்ஷியல் படங்களுக்கும் கை கொடுத்து வருகிறார். அடுத்த வீட்டு பையன் லுக்கில் ரசிகர்களை கவர்ந்து வரும் தனுஷ் நடிப்பில் அடுத்தடுத்து திருச்சிற்றம்பலம், வாத்தி என வெற்றி படங்கள் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை கவர்ந்துள்ளன. இந்நிலையில் தற்போது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் கேப்டன் மில்லர் படத்தில் நடித்துள்ளார். கேப்டன் மில்லர் படம் அடுத்த ஆண்டு ஜனவரியில் ரிலீஸ் ஆகவுள்ள நிலையில் அடுத்ததாக தன்னுடைய இயக்கத்தில் T-50 படத்தை உருவாக்கி வருகிறார் தனுஷ். கேங்ஸ்டர் படமாக உருவாகவுள்ள இந்த படம் தனுஷின் இயக்கத்தில் உருவாகி வரும் இரண்டாவது படம். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரமாண்டமாக தயாரித்து வருகிறது. படத்திற்காக மிகவும் பிரமாண்டமான அளவில் செட் போடப்பட்டு தற்போது ஷூட்டிங் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த படத்தின் ஷூட்டிங் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. T-50 படத்தில் S.J. சூர்யா, சந்தீப் கிஷன், அபர்ணா முரளி ஆகியோர் லீட் கேரக்டர்களில் நடித்து வருகின்றனர். தனுஷும் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடித்துள்ளார். முந்தைய படத்தில் நீண்ட தலைமுடி, தாடி, மீசையுடன் காணப்படும் தனுஷ் இந்த படத்தில் லேசான தலைமுடியுடன் உள்ள கெட்டப்பில் காணப்படுகிறார். இந்த படத்தின் ஷூட்டிங் துரிதமாக எடுத்து முடிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் தனுஷின் சகோதரி மகன் ஹீரோவாக நடிக்கவுள்ளதாகவும் தனுஷும் படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடிக்கவுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த படத்தில் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இசையமைக்க கமிட்டாகியுள்ளார். T-50 படத்தை தொடர்ந்து அடுத்ததாக சேகர் கமுலா படத்திலும் பாலிவுட் படத்திலும் தனுஷ் நடிக்கவுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது தன்னுடைய இயக்கத்தில் 3வது படத்தில் தற்போது அவர் செயல்பட உள்ளது ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. தனுஷ் இயக்கத்தில் அடுத்தடுத்த படங்கள் வெளியாகவுள்ளது அவர்களை குஷியாக்கியுள்ளது.